ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தினா உடனே உங்க வண்டியில இந்த விஷயத்த பாருங்க. அது என்னன்னா உங்க வண்டியோட அடிப்பகுதியில ஆயில் இந்த மாதிரி லீக் ஆகுதான்னு பாருங்க. இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் லீக் ஆச்சுன்னா அடுத்ததா அது எங்க இருந்து லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் இருக்க பகுதியில இருந்து ஆயில் லீக் ஆகுது. இப்படி தொடர்ச்சியா ஆயில் வெளியே வந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல ஆயில் முழுவதும் வெளியே வந்து உயர்வுத்தன்மை இல்லாம இந்த வண்டியோட இன்ஜினே பழுதாயிரும். அப்படி பழுதாயி ஆயிரக்கணக்கில் செலவு ஏற்படாம இருக்க இதை தொடக்கத்திலே எப்படி ஈஸியா சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு எதிர்ப்புறமா இருக்கிற இன்ஜின் ஆயில வெளியெடுக்கக்கூடிய பகுதிக்கு போயிடலாம். இப்ப இந்த போல்ட் கலட்டி இன்ஜின் ஆயில வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஒட்டியிருக்க தூசியெல்லாம் முதல்ல தொடச்சிடலாம். அடுத்ததா இதுக்கு நேரா ஆயில சேகரிக்கக்கூடிய டப்பா ஏதாவது வச்சிடலாம். இனி இந்த போல்ட வலதுல இருந்து இடதுபுறமா திருக்கி கலட்டிடலாம். இப்படி இன்ஜின் ஆயில் முழுவதும் வெளியே வந்ததும் முதல்ல பார்த்தா ஆயில் ஃபில்டர் இருக்க பகுதிக்கு போயிடலாம். இப்போ இந்த ஆயில் ஃபில்டர் இருக்க பகுதியை கலட்டணும். இதை கலட்டுறதுக்கு முன்னாடி இந்த பகுதி முழுவதும் தொடச்சிடலாம். இனி இதுக்குரிய டூல்ஸை பயன்படுத்தி இந்த ஆயில் ஃபில்டர் இருக்க பகுதியை கலட்டிடலாம். இதை கலட்டினது உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை எடுத்துடலாம். அடுத்ததா இன்ஜின் ஆயில ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்டர் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். அடுத்ததா இதுல ஆயில் வெளியே வர விடாம தடுக்கிற இந்த ஓரிங்க கலட்டிடலாம். இதுல ஆயில் கசிய காரணம் இதுல கருப்பு கலர்ல இருக்கிற இந்த ஓரிங் தான் காரணம். இப்போ இது அமுக்கும் போதே இது ரொம்ப ஹார்டா இருக்குது. அதாவது இதோட ரப்பர் தன்மை வெப்பத்தினால கடினமாயிருச்சு. அதனால இதை கடையில காட்டி புது ஓரிங் ஒன்று வாங்கிட்டோம். இப்போ இதுல இன்ஜின் ஆயில கொஞ்சமா அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா இது ஃபில்டர் இருக்க பகுதினால இன்ஜின் ஓடும் போது தேய்மானத்தினால ஏற்படுற சின்ன சின்ன துகள்கள் இதுல ஃபில்டர் ஆகி இருக்கும். அதனால புது ஓரிங் இதுல மாற்றதுக்கு முன்னாடி இதை முழுவதும் கிளீன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா புது ஓரிங் இதுல மாட்டியாச்சு. அடுத்ததா இதை இதுல மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான துணியால இந்த பகுதியை தொடச்சிடலாம். அடுத்ததா இதை மாட்டும் போது இந்த பகுதி உள்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சிடலாம். அடுத்ததா இந்த ஸ்பிரிங்கோட பெரிய பகுதியும் உள்பக்கமா இருக்கிற மாதிரி வச்சிடலாம். கடைசியா இதையும் மாட்டி டைட் பண்ணிடலாம். இனி இதுக்கு எதிர்ப்புறமா இருக்கிற ஆயில் ஊற்றக்கூடிய பகுதிக்கு போயிடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றக்கூடிய பகுதி. இதை முழுவதும் கலட்டிடலாம். இப்போ இதுல ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கலட்டின இந்த போல்ட இதுல மாட்டிடலாம். அடுத்ததான் நம்ம எடுத்த இன்ஜின் ஆயில மறுபடியும் ஊத்திரலாம். ஆனா இந்த வண்டியில ஆயில் மாத்தி 3000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிருச்சு. அதனால நம்ம இதுல புது ஆயிலே மாத்திரலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தினால ஆயில் கசிவு ஏற்பட்டுச்சுன்னா நம்மளே சரி பண்ணிடலாம். ஒருவேளை வேற எங்கேயும் பெரிய அளவுல ஆயில் கசிவு ஏற்பட்டுச்சுன்னா உடனே மெக்கானிக்ட கொடுத்து சரி பண்ணிருங்க. ஒருவேளை அப்படியே விட்டீங்கன்னா இன்ஜின் ஆயில் முழுவதும் வெளியேறி பெரிய அளவுல செலவை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம வெளியே எடுத்த ஆயில இந்த புது ஆயில் இருந்த டப்பால ஊத்துறேன், எவ்வளவு குறைஞ்சிருக்கு நீங்களே பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாதி அளவு தான் ஆயில் இருக்கு. அதை நீங்க உள்ள பார்க்கும்போதே தெரியும். அதனால மாசத்துக்கு ஒரு நேரமாவது இன்ஜின்ல ஆயில் எதுவும் லீக் ஆகுதான்னு செக் பண்றது நல்லது.